திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதீபதையே அரர மகாதேவா. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டம் ஈசான மருதையின் பணிவான வணக்கம். தொடர்ந்து திருமூலர் நாயனார் அருளிய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் திருமந்திரத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் இதுவே இனிதே. திருச்சிற்றம்பலம். பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர், பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர், முயற்றருகில் முத்தி அருளும் முதல்வி, கயல்திகள் முக்கண்ணும் கம்பளை செவ்வாய், முகத்தருள் நோக்கமும் முள் உள்ளதாமே, முகத்தருள் நோக்கமும் முன் உள்ளதாமே. அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, அறிவில்லாத மனிதர்கள் தங்கள் அறியாமையினாலே வீண் பேச்சுகளை பேசி பேசியே காலத்தை கழித்து அழிந்து போகின்றார்கள். இப்படி முக்தி இன்பத்தை அருளும் முதல்வியான அன்னை பராசக்தியை அடைய முயற்சி செய்யவே இல்லையா. அப்படி முயற்சி செய்தால் அவளது மீன் போல் விளங்கும் 3 கண்களும் யாழோசை போன்ற இனிய மொழி விளங்கும் 3 கண்களும் யாழோசை போன்ற இனிய மொழிகளை பேசும் சிவந்த வாயும் அழகிய திருமுகமும் திருமுகத்தில் ஒளிரும் அருட்பார்வையும் நம் முன்னே வந்து நிற்கும். எப்படி வீண் பேச்சு பேசுகிற நேரத்தில் அன்னை ஆதிபராசக்தியை நம் உள்நிறுத்தி பேசினால் நமக்கு அன்னை அவள் வந்து நமக்கு அருள் கடாட்சம் காட்டுவாள். அதாவது முத்தியாகிய பேரின்பத்தை அருளுகின்ற மூல முதல்வியாகி அன்னை பராசக்தியை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது மீன் போல விளங்கும் 3 கண்கள் யாழின் இன்னிசையை போல ஒளிகள் பேசும் சிவந்தவாய் அழகிய திருமுகம் திருமுகத்தில் ஒளிரும் அருட்பார்வை என அன்னையின் திருவுருவம் நமக்கு அருள் பொழியும் பொருட்டு முன்னே வந்து நிற்கும். இதனை அறியாமலே அறிவில்லாத மனிதர்கள் மீன் பேச்சுகளை பேசி தங்கள் காலத்தை வீணே கழித்து அழிகின்றனரே என்று திருமூலர் மிகவும் வருந்துகிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடலில் மனதில் இடம் கொண்ட மங்கை பாடல் கவனிங்க. உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு 3 பிள்ளை தடம் உள்ளே பேச பிறந்தது வள்ளல் திருவில் பயிற்றுனுள் மாமாயை கல்ல ஒளியின் கருத்தாகும் கண்ணியை கல்ல ஒளியின் கருத்தாகும் கண்ணியே. அதாவது எண்ணம் மனம் இதயம் என்ற 3ம் சித்தம் மனம் புத்தி என்று அழைக்கப்படும். இதனை இயக்கி அருள்பவள் அன்னை பராசக்தி. எப்படின்னா இடகலை பின்கலை இவற்றுடன் பிள்ளை தடமென பேசுவது சுழுமுனை. இங்கே நாத ஒளி தோன்ற நடமிடுபவள் அவளே அன்னை பராசக்தி. இப்படி எல்லா நலன்களும் அருளவல்ல சிவபரம் பொருளின் திருவருள் துணையால் மூலாதாரத்தில் இருந்து மறைந்திருக்கும் ஒளியாக விளங்குபவளும் என்றும் எளிமை மாறா கன்னியாக இருப்பவளும் அன்னை பராசக்தி இரவியே அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்கார் திருமூலர் நாயனார். அடுத்த பாடலில் ஐவரை பெற்றவள் என்ற பாடலை கொடுத்திருக்கிறார். பாடலில் பாருங்க. கண்ணியும் கண்ணி அழிந்திழல் காதலே துண்ணி 5 ஐவரை பெற்றனள் தூய்மொழி பண்ணிய நன்னூல் பகவரும் அங்குள்ளன் என்னேயும் மாயை இருளதுதானே என்னையும் மாயை இருளதுதானே. அதாவது என்றும் அன்னை அவள் என்றும் இளமை மாறா கன்னியாக விளங்கும் ஆதிபராசக்தியும் கன்னித்தன்மை அழியாதவளாக இருக்கின்றாள் அன்னை. அப்போ சிவபெருமானின் காதலியும் அன்னை அவள். மேலும் சிவனுடன் கலந்து ஐவரை பெற்ற தாய். சிவனுடன் கலந்தாலும் ஐவரை பெற்றாலும் கன்னித்தன்மை நீங்காதிருப்பதே அன்னையின் மிகப்பெரிய சிறப்பு. அப்படி தூய்மையான நாத ஒளியை மொழியாக உடையவள் நம் அன்னை ஆதிபராசக்தி.
இப்படி மறைநூல்களால் புகழ்ந்து பேசப்படும் சிவபெருமானும் அங்கே அன்னையவள் இடத்திலே இருக்கிறான். என்னே இந்த மாயை, அவள் இருளாகவும் விளங்குகிறாள். அதாவது அன்னை ஆதிபராசக்தி என்றும் நீங்காத கன்னித்தன்மை உடையவளாக இருக்கிறாள். மேலும் இளமை மாறா ஏந்திலையாம். சிவனுடன் கலந்து ஐவரை பெற்ற போதும் அவள் நித்திய கன்னியாய் விளங்குகிறாளாம். அவளுடன் சிவபெருமானும் கலந்து விளங்குகிறார் என்று திருமூலர் நாயனார் கூறுகிறார். அடுத்த பாடலில் அருள் செய்வான் ஆதிசிவன் என்று பாடலே கொடுக்கிறார். அதாவது இருளது சக்தி வெளியது எம் மன்னல், இருளது சக்தி வெளியது எம் அண்ணல், பொருளது புண்ணிய போகத்துள் இன்பம், தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணில் அருளது செய்யும் எம் ஆதிபிரானே. அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க. இருளது சக்தி வெளியது எம் மன்னல் அப்படின்னா, இருள் வடிவாய் விளங்குபவள் அன்னை ஆதிபராசக்தி, ஒளிமயமாய் திகழ்பவள் தலைவனான சிவபெருமான். சிவமும் சக்தியும் கலந்து இருப்பது இருளும் ஒளியும் கலந்து இருப்பதை போல. இதன் பொருளாவது என்னன்னா, புண்ணிய மிக்கவர்கள் உலக இன்பத்துள்ளும் சிவபேரின்பத்தை விண்பத்தாகவும் சிவபேரின்பத்தை அனுபவித்தலாகும் உள்ளத்தை கோயிலாக்கி தெளிவான சிந்தையுடன் சிவனையே தெய்வம் என கொண்டால் எம் முழு முதல் பெருமானாகிய சிவன் அருள் புரிவான் அப்படிங்கிறார். என்னன்னா, இதனோட விளக்கம் என்னன்னா, அதாவது சக்தியின் மேனி நிறம் கருமை என்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இருள் என குறித்தார் ஒழிய இருள்மயமாக இருப்பாள் என்று குறிக்கவில்லை. சக்தியின் மேனி நிறம் கருமை, ஆகவே இருள் என குறித்தார் திருமூலர். அதே போல சிவபெருமானுடைய மேனி நிறம் செம்மை, ஆதலால் ஒளி என குறித்தார். சிவனும் சக்தியும் இணைந்திருப்பது ஒளியும் இருளும் இணைந்திருப்பதை போல. எனினும் இதன் உண்மை பொருள் என்னவெனில், புண்ணிய மிக்கவர்கள் உலக இன்பமாகிய இருளில் இருந்தாலும், நல்லா கவனிங்க, புண்ணிய மிக்கவர்கள் உலக இன்பமாகிய இருளில் இருந்தாலும் சிவ பேரின்பமாகிய ஒளியையும் அனுபவிப்பார் என்பதே இதன் அர்த்தம். உள்ளத்துள் சிவனை வைத்தால் சிவபெருமானின் திருவருள் கிட்டும் என்கிறார் திருமூலர் நாயனார். மீண்டும் நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.